கொலேட்ரலே இல்லாமல் இன்ட்ரெஸ்ட் சப்சிடியோட எஜுகேஷனல் லோன் உங்களால் வாங்க முடியும். ஆமாங்க, பிஎம் வித்யாலட்சுமி ஸ்கீம் வழியாக அப் டு 7.5 lakh வரைக்கும் எஜுகேஷனல் லோன் வித்தவுட் கொலேட்ரல் உங்களால் வாங்க முடியும். பட் நீங்கள் 7.5 lakh மேலே லோன் எடுக்கிறீங்க அப்படின்னா அப்போ மட்டும் நீங்கள் கொலேட்ரல் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் இன்னொரு முக்கியமான கண்டிஷன், நீங்கள் நான் சொல்ல போகிற இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸில் மெரிட்டில், மேனேஜ்மெண்ட் கோட்டா இல்லைங்க, மெரிட்டில் சீட்ஸ் வாங்கியிருக்கணும். அது என்னென்ன இன்ஸ்டிடியூஷன்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஐஐடி, ஐஏஎம், NIT, AIMS, National Law University, top 100 NIRF ranked institution and government approved high educational institutions. இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸில் மெரிட்டில் நீங்கள் சீட் வாங்கியிருந்திருக்கீங்க அப்படின்னா 7.5 lakh வரைக்குமான எஜுகேஷனல் லோன் வித் 75% ஆஃப் த கவர்மெண்ட் கேரண்டியோட கொலேட்ரலே இல்லாமல் உங்களால் லோன் அவைல் பண்ண முடியும். பட் 7.5 lakh மேலே உங்கள் லோன் இருக்குது அப்படின்னா அப்போ நீங்கள் கொலேட்ரல் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் இந்த லோன் வழியாக வர்ற அமௌண்ட்டை வச்சு நீங்கள் உங்களுக்கு ஆகிற கோர்ஸ் ஃபீஸ், டியூஷன் ஃபீஸ், உங்களுக்கு ஆகிற லேப்டாப் ஃபீஸ், மெட்டீரியல் ஃபீஸ், ஹாஸ்டல் ஃபீஸ் அண்ட் ஆல் யோர் எஜுகேஷனல் எக்ஸ்பென்சஸை நீங்கள் மீட் பண்ண முடியும். அண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் பற்றி பார்த்தோம் அப்படின்னா மற்ற நார்மல் லோன்ஸை விட இதுக்கு ஆகிற இன்ட்ரெஸ்ட் ரேட் ரொம்ப கம்மி. இந்த லோனை திருப்பி கட்டுறதுக்கான ரீபேமெண்ட் டேர்ம் நீங்கள் உங்கள் கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் 1 year கழிச்சு தாங்க ஸ்டார்ட் பண்ணும். அண்ட் அதுக்கப்புறம் உங்களுக்கு 15 years டைம் கொடுப்பாங்க. அதாவது நீங்கள் ஆகஸ்ட் 2025 ஒரு என்ஜினியரிங் கோர்ஸ் ஜாயின் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கலாம். அந்த என்ஜினியரிங் கோர்ஸை நீங்கள் ஜூலை 2029 கம்ப்ளீட் பண்ணுவீங்க. அப்போது ஜூலை 2030 வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது. ஆஃப்டர் யர் கோர்ஸ் கம்ப்ளீஷன் 1 year மொரட்டோரியம் பீரியடும் தராங்க. அதுக்கப்புறம் அதாவது ஆகஸ்ட் 2030 இருந்து தான் நீங்கள் இந்த லோனை திருப்பி கட்ட வேண்டியதுக்கான ரீபேமெண்ட் டேர்ம் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். அது 2030 2045 வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்கும். அதாவது நீங்கள் ஒரு 15 years இந்த லோனை இஎம்ஐ வழியாக கட்டுற மாதிரி இருக்கும். இந்த லோனுக்கு இன்ட்ரெஸ்ட் சப்சிடியுமே அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. ப்ரொவைடட் உங்களுடைய இன்கம் 4.5 lakh இருந்தால் ஃபுல் இன்ட்ரெஸ்ட்டுமே வேவ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை உங்களுடைய இன்கம் 4.5 lakhல இருந்து 8 lakh தான் இருக்குது அப்படின்னா 3% வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் சப்சிடி ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் இந்த லோனை நீங்கள் எப்போ அப்ளை பண்ண முடியும் அப்படின்னா நான் சொன்ன அந்த இன்ஸ்டிடியூஷன்ஸில் நீங்கள் அட்மிஷன் போட்டிருந்துருக்கணும். உங்களுடைய அட்மிஷனுக்கான காப்பீஸ் எல்லாத்தையுமே கையில் ரெடியாக வச்சுட்டு தான் இந்த லோனுக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியும். இன் அடிஷன் டு யோர் ப்ரூஃப்ஸ். அண்ட் மோரோவர் இந்த மாதிரியான ஸ்காலர்ஷிப்ஸ் அண்ட் எஜுகேஷனல் சம்மந்த லோன்ஸ்க்கான டீட்டெயில்ஸை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்காலர்ஷிப் அண்ட் எஜுகேஷனல் லோன்ஸ்க்கான பிளேலிஸ்ட்டை நான் இந்த வீடியோக்கான டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணுறேன். மறக்காமல் செக் பண்ணுங்கள். ஆல் த வெரி பெஸ்ட்.